வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் கள்ள தீர்க்கதரிசியை குறித்தது. நான் அதை தொடர்ந்து வாசிக்கிறேன். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பக் கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இது நம்ம அடிக்கடி சில நேரம் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சொல்ல போற விஷயம் கள்ள தீர்க்கதரிசி. அந்தி கிறிஸ்து என்ற ஒருவன் இருந்தாலும் கள்ள தீர்க்கதரிசி என்ற ஒருவன் அவனும் எழும்புவான். ஆகவே இவைகளெல்லாம் அந்த 7 வருஷத்துல 2வது பகுதியில முக்கியமாக நடக்க வேண்டிய சம்பவங்கள். இவனும் அற்புதங்களை அதிசயங்களை செய்வான். இவனுடைய முக்கியமான வேலை அந்தி கிறிஸ்துவை உலகத்துக்கு காண்பித்து கொடுத்து எல்லாரும் என்ன செய்யணும், அந்தி கிறிஸ்துவை வணங்க வேண்டும் என்று சொல்லி இவன் கொண்டு வருவான். இவன் மோசம் போக்குகிறவனாக இருப்பான். மோசம் போக்கி பூமியின் குடிகளை மோசம் போக்கி வஞ்சித்து இயேசு முதல்ல மத்தேயு 24 சொல்லும்போது முதல்ல சொன்னாரு, வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கன்னு சொல்லிட்டு தான் மற்ற எல்லா அடையாளங்களையும் வருகைக்குரியதெல்லாம் சொன்னார். இவன் தான் மோசம் போக்குவான், சொரூபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவான். இப்போ இன்னைக்கு பார்க்கறது உலக டெக்னாலஜி நிறைய தான் இந்த விஷயத்திற்கு ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் இன்றைக்கு லேட்டஸ்டாக வந்து கொண்டு இருக்கிறதுல இது போய்விடும். ஆகவே இன்றைக்கு பைபிளை கையிலே எடுக்காம இந்த மாதிரி ஒரு ஹார்ட் காப்பி இல்லாமல் சாஃப்ட் காப்பீஸ் என்ன செய்வீங்க, அது செல்லில் இல்லைனா கம்ப்யூட்டரில் தான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆப்ஸ் நிறைய பேர் வச்சு படிப்பாங்க. இதெல்லாம் போயிடும், ஒன்றுத்துக்கும் வாய்ப்பு இருக்காது. உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கூட என்ன செஞ்சிடலாம், போயிடலாம். எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட் காப்பி இருந்தால் தான் உங்களுக்கு சேஃபு, நீங்கள் எல்லாமே ரிட்ரீவ் பண்ண முடியுன்ற ஒரு நிலைமைக்குள்ளாக போகலாம் என்று சொல்லி ஒரு நபர் பேசுகிறதை நான் கேட்டேன். ஸோ இதெல்லாம் போயிடும். ஆகவே இந்த பிரிண்டட் காப்பீஸ் பைபிள் நீங்கள் வாங்கி வைத்துக்கொள்ளுங்கள், நிறைய வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் நிறைய படிங்க, நிறைய வைத்துக்கொள்ளுங்க, மற்றவங்களுக்கு கூட நீங்கள் கொடுங்க. அடுத்தது இந்த கள்ள தீர்க்கதரிசி உலகத்துக்கு அந்தி கிறிஸ்துவை சுட்டி காட்டுவான், கிறிஸ்து என்று சொல்லி வணங்கும்படி செய்வான். அவன் டெக்னாலஜியை உபயோகப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் விட்டது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? செயற்கை நுண்ணறிவு திறன், அதை வைத்து செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்கிறோம். இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய காரியம் எப்படி இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் எல்லாரும் சொல்லுகிற ஒன்று 2030 இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்னைக்கு கிடைக்கிறது. எப்படி கிடைக்கும்னா எம்பாடிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்படின்னா ஒரு மனிதனை போலவே என்ன செய்ய முடியும், அதற்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதை நடமாட வைத்து எல்லாமே பண்ண முடியும். முன்னால் குளோனிங் மூலமாக ஒருவேளை அந்தி கிறிஸ்து வரலாம் என்று சொல்லி கொண்டு இருந்தாங்க, குளோனிங் பண்ணி. அதுபோல் டிரான்ஸ்ஹியூமனிசம் என்று சொல்லி ஒன்று வந்தது. நம்ம ஆர்கன் போலவே ஒரு ஆர்கனை கிரியேட் பண்ணிடுவாங்க, அது லேபில் வைத்து செய்து சில விஷயங்கள் பண்ணிடலாம், கொண்டு வரலாம். நிறைய விஷயங்கள் அப்படி வந்தது. இப்போ சொல்லுகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுவும் எம்பாடிட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதற்கு ஒரு உருவத்தோடு கூட அலைய முடியும். வேதத்தில் நம்ம பார்க்கலாம், இவைகளெல்லாம் துல்லியமாக நிறைய நேரம் சில வசனங்களை வாசிக்கும் போது நான் ரொம்ப யோசிப்பேன். அதில் முக்கியமாக என்னை யோசிக்க வைத்த ஒரு வசனம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 23லேருந்து 26 வாசிக்கும்போது, குறிப்பாக 26 வாசிக்கும்போது கள்ள தீர்க்க தரிசிகள் கள்ள கிறிஸ்துக்களை குறித்து சொல்லியிருக்கோம். அதில் அவர் சொல்லியிருப்பாரு, ஏசு கிறிஸ்து சொல்றாரு, கிறிஸ்து இங்கே இருக்கிறார்,
அங்க இருக்கிறார், வனாந்தரத்துல இருக்கிறார் என்று சொன்னா என்ன செய்யாதீங்க, போகாதீங்கன்னு சொன்னார். இங்க கிறிஸ்து இருக்கிறாரு, அங்க கிறிஸ்து இருக்கிறார், அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார், போகாதீங்க, வஞ்சிக்கப்பட்டு போகாதீங்க. இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வரப்போறது தான் ஜீசஸ் சொன்னாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உடைய நிலைமை வந்து இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவை போலவே, நான் சிலர் பேசுறதை கேட்டதுனால இன்னைக்கு சொல்றேன், அந்தி கிறிஸ்துவை போலவே இப்படி இந்த எம்பாடிடு ஏஐயை நிறைய உருவாக்கி ஆங்காங்கே விடும் பொழுது இவைகள் எல்லாம் என்ன செய்யும், பார்க்க அவனை போல தான் இருக்கும், வணங்காதவர்கள் கொல்லப்படுவார்கள். அது மாத்திரமல்ல, இவைகள் அந்தி கிறிஸ்துக்கு வந்து உதவி செய்யுமாம். இவைகள் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி அந்தி கிறிஸ்துவுக்கு அவைகளை கொடுக்கக்கூடியவைகளாக இருக்கும். இப்பொழுது வந்து சரியான விதத்தில் மெடிக்கல்ல இதிலெல்லாம், மெடிக்கல் ஃபீல்டுலெல்லாம் நல்லபடியாக உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனால் ஆன்டி கிரைஸ்ட் வரப்போற அந்த காலகட்டங்களிலே இது தவறானவர்கள் கையிலே போய் கிடைத்தது போல இருக்கும். ஆகவே முற்றிலுமாக இது தவறாக உபயோகப்படுத்தப்படும் பொழுது இயேசு சொன்னார், நான் வந்து என் ஜீவனை கொடுத்து உங்களை மீட்க வந்தேன். ஆனா அந்தி கிறிஸ்து வரும் பொழுது ஏஐயை வைத்து என்ன செய்வான், அநேகரை கொல்லுகிறவனாக இருப்பான். இந்த ஏஐ மூலம் ஒரு மனிதன் திங்க் பண்ணுகிறத கூட என்ன செய்ய முடியுமா, கண்டுபிடித்து கொண்டு வர முடியும். இன்னைக்கு உபயோகப்படுத்துகிற ரெண்டு முக்கியமான ஒரு டெர்மினாலஜி வந்து டெக்னோக்ரஸி அண்ட் டெக்னோக்ராட்ஸ் என்று சொல்லி அவர் சொல்றாங்க. அந்த டெக்னோக்ரஸி என்று சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, ரூலிங் வித் டெக்னாலஜி, இந்த குளோபலை டெக்னாலஜியை வைத்து ஆளுகை செய்கிறது. அதனால தான் ஒன் வேர்ல்ட் ஆர்டர் வரும். அந்தி கிறிஸ்து விதமாக இந்த காரியங்களை எல்லாம் அவன் உபயோகப்படுத்துவான். இயேசு அப்பொழுதே சொன்னார், கிறிஸ்து அங்கே இருக்கிறார், கிறிஸ்து இங்கே இருக்கிறார்னு சொல்லி, வனாந்திரத்தில் இருக்கிறார், அறை வீட்டுக்குள்ள இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலாம் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஆகவே இன்னைக்கு ஏஐ வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் இயேசு யாரையும் பயமுறுத்தணும்னு சொல்லலை. பவுல் கூட 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எழுதும் பொழுது, கடைசி நாட்களிலோ மனுஷர்கள் எப்படி இருப்பாங்களாம், தற்பிரியராகவும் அன்பற்றவர்களாகவும் இப்படி நிறைய ஒரு பெரிய லிஸ்டே சொல்லிட்டாரு. ஆனால் நீங்களோ கிறிஸ்துவை இவ்விதமாக அறிந்து கொள்ளவில்லை. ஏன் இதெல்லாம் சொல்லியிருக்குன்னு சொன்னால், நம்ம வந்து பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. கடைசி நாட்களிலே தேவன் வந்து இருக்கிற நமக்கு ஒரு விசேஷித்த அனாயிண்டிங் அவர் கொடுக்கிறார். அந்த அனாயிண்டிங்குள்ள நம்ம இருக்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய வஞ்சிப்போ ஒன்றும் செய்ய முடியாது. தானியேல் 11ஆம் அதிகாரத்துல கூட வாசிக்கும் பொழுது 38ல அதுல சொல்லப்படும். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஜோடு வந்து இருந்து கொண்டே இருக்கணும். அதுல சொல்லியிருக்கோம், பிதாக்கள் அறியாத ஒரு தேவனை அவன் என்ன செய்வான், கொண்டு வருவான். அவர் பொன்னினாலும் வெள்ளினாலும் அநேக காரியங்களினால என்ன செய்வான், அவன் அதை அலங்கரித்து அதை உயர்த்தி அதை கனம் பண்ணி என்று சொல்லலாம் இருக்கிறது. ஸோ அதெல்லாம் இன்னைக்கு எதை குறிக்கிறதாக இருக்கலாம், ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை குறிக்கிறதாக இருக்கலாம். அதே போல மோசேயின் இடத்துல அவர் சொன்னார், வேறே தேவர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது. அப்படின்னா இனி வரப்போற காலத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இவைகள் எல்லாம் ஒரு காட் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவர்கள் என்று சொல்லக்கூடிய விதத்துல இவைகள் வந்துடும். காலம் ரொம்ப சமீபமாயிருச்சிருச்சு. 2030ல ஏஐயுடைய பிஸ்னஸ் தான் தூக்கி இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். எல்லாருமே 2030 என்று சொல்லி. அப்படியானால் யோசித்து பாருங்கள், இவைகள் எல்லாம் பூமிக்குள்ள இப்படி வந்து தீவிர அடைய போகுதுன்னா அதி சீக்கிரத்திலே இயேசு வந்து சரீரமாகிய சபையை எடுத்துக்கொள்ள போறார். எந்த நேரத்திலும் ரகசிய வருகை சம்பவிக்கும். நீங்களும் நானும் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? ஹல்லேலூயா.